ஜீவன் அவர்களை அன்பு அழைக்கிறோம். Media freedom. 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 ஊடக படுகொலையாளர்களை கண்டுபிடி. ஊடக படுகொலையாளர்களை கண்டுபிடி. ஊடக படுகொலையாளர்களை கண்டுபிடி. ஊடக படுகொலையாளர்களை எங்களை பயன்படுத்தாதே. இப்படி ஆட்சிக்கு எங்களை பயன்படுத்த எங்களுக்கு வேண்டும் 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 வேண்டும். ஊடக படுகொலையாளர்கள் எங்கே எங்கே எங்கே? அன்னூர் அரசு ஊடக படுகொலையாளர்களை தண்டி. அன்னூர் அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு சொல்லிக் கொண்டு வந்ததை செய். சொல்லிக் கொண்டு வந்ததை செய். சொல்லிக் கொண்டு வந்ததை சொன்னதை சொன்னதை. ஊடக படுகொலையாளர்களின் நீதி வேணும். ஊடக படுகொலையாளருக்கு ஊடக படுகொலை அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு அன்னூர் அரசு. எங்களை வச்சு வியாபாரம் செய்யாது. எங்களை வச்சு வியாபாரம் செய்யாது. அன்னூர் அரசு நீதி வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். படுகொலைக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். படுகொலைக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். ஊடக சுதந்திரம் எங்கே எங்கே எங்கே? ஊடக சுதந்திரம் எங்கே எங்கே எங்கே? ஊடக சுதந்திரம் எங்கே எங்கே? ஊடக சுதந்திரம் எங்கே எங்கே? படுகொலைக்கு நீதி வேண்டும். மாமனிதர் தராகி சிவராம் அவர்களுடைய 20வது ஆண்டு நினைவேந்தலில் நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். இந்த நினைவேந்தலில் வடக்கு கிழக்கு தெற்கில் இருந்து அனைத்து ஊடக நண்பர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். வடகிழக்கு தெற்கில் இருக்கின்ற பலம் வாய்ந்த ஊடக அமைப்புகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாமனிதர் தராகி சிவராம் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களது படுகொலைக்கு நீதி கோரி இன்று ஒன்று திரண்டிருக்கிறோம். சிவராம் உள்ளிட்ட 41 தமிழ் உடவியாளர்கள் கொல்லப்பட்டோ காணாமலோ ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறி மாறி ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறான கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்களுக்கு தீர்வு தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அன்றி நிஜத்தில் எதனையுமே ஒரு புள்ளியை கூட நகர்த்தியதாக வரலாறு இல்லை. கொலை செய்யப்பட்ட 39 தமிழ் முஸ்லீம் உடவியாளர்களுடைய கோவைகள் நீதிமன்ற கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக கூறி அனைத்து கோவைகளும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நண்பர் லசந்த பிரஹீத் போன்றவர்களது கோவைகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற போதிலும் அவை நகர்வதாக நாங்கள் நம்புகிறோம். வெறுமனே ஆட்சிகளை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான உத்திகளாக ஊடகவியலாளர்கள் நலன்கள் தொடர்பாக பேசுவதோ ஊடக படுகொலைகள் காணாமல் போதல்கள் தொடர்பாக பேசுவதோ வழமையான செயல்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் தங்கள் ஆட்சியை நீடிப்பதற்கு அல்லது மீண்டும் ஒருமுறை ஆட்சி கதையை தக்க வைப்பதற்கு ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்ற துருப்புச்சீட்டாக ஊடக படுகொலைகள் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றது. உண்மையிலேயே குற்றவாளிகள் வெளியேயும் கொல்லப்பட்ட உடவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்ட உடவியலாளர் குடும்பங்கள் நட்டாற்றிலுமான வாழ்க்கை தொடர்கிறது. நல்லாட்சி காலத்திலே
நஷ்டஈடு இடைக்கால நிவாரணமாக வழங்கப் போவதாக கூறி செய்த விசாரணை ஆணைக்குழு அதை பற்றி எதுவுமே தெரியாதென இலங்கை பிரஸ் கவுன்சில் தெரிவிக்கிறது. கண்மூடித்தனமாக அல்லது கண்மூடியாக வெளியே ஏமாற்றுவதற்காக மாறி 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 ஆட்சியில் இருப்பவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு அஸ்தியாக இருக்கிற நிலையில் இன்றைய கவன ஈர்ப்பில் முதலாவதாக 2 நிமிட அகவணக்கத்துடன் எங்கள் நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறோம். மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் அண்ணன் சிவராம் அவர்கள். சிவராமை போன்று 40க்கும் 43 ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் படுகொலை செய்யப்பட்ட எமது சக ஊடக நண்பர்களை இவ்வாறு நாங்கள் வீதியோரங்களில் நின்று நீதி கேட்டி போராடி வருகின்றோம். மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எங்களை ஒவ்வொரு வருடமும் காலத்துக்கு காலம் வீதிக்கு தள்ளுகின்றன, வலிந்து இழுக்கின்றன. நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது? இந்த வருடம் தற்போது 5 வருட ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அனுர அரசாங்கம் இந்த வருடத்தில் ஊடக சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த வருடத்திற்காவது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதியை நாங்கள் பெற்றுத்தருவோம். இனிமேலும் நாங்கள் ஊடக சமூகத்தை வீதிக்கு தள்ளுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். இல்லையேல் எங்களுடைய ஊடக சமூகம், இனி வறந்து வருகின்ற ஊடக சமூகம் இவ்வாறு தொடர்ச்சியான வீதியிலே இருந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தொடர்ச்சியாக தள்ளப்பட்டு இருக்கும். ஊடகவியலாளர்கள் எதனை செய்தார்கள்? இந்த தனக்கும் தான் சார்ந்த சமூகத்துக்கும் தனது எழுத்து உருவம் மூலம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள். எழுத்துலக போராளியாக எதிரிகள் அல்லது படையினர் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற போது வெறுமெனே பேனாவை எடுத்து இந்த உலகத்தில் எழுத்து மூலமாகவே சாதித்து காட்டியவர்கள். எழுத்துக்களாலே சாதிக்க வேண்டுமே தவிர ஆயுதங்களால் சாதிக்க முடியாது. ஆயுதங்களால் சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இவ்வாறு எழுத்துக்களால் போராடியவர்களை ஆயுதம் கொண்டு அடக்க நினைத்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எமது சக ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் வருடாந்தம் இவ்வாறு வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என ஒன்றிணைந்து நாங்கள் நீதி வேண்டி போராடி வருகின்றோம். வருடாந்தம் அவ்வப்போது நாங்கள் அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒன்று சேருகின்றோம், நீதி கேட்டு குரல் எழுப்புகின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர மறக்கின்றது. ஆகவே சர்வதேச சமூகம் எங்களை இந்த விடயத்திலாவது முன்கொண்டு பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்கு எமக்கு உறுதுணை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் இலங்கை வாழ் ஊடக சமூகம் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம்.